எக்ஸாம்பிள் 3.27 சால்வ்னு சொல்லி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் m ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த 30 கூட மல்டிப்ளை பண்ணணும். 30 × 2 60. ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், 19 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கணும். 15 × 4 போடலாமா, 15 4s என்னது 60. 15 4 ஆட் பண்ணால் என்ன வரும், 19 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை, இப்போ m ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும் இங்கே, 2m. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படி என்ன பண்ணிக்கலாம், 2m + 15 தானே. அடுத்தது இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, 2 2s 4. அப்போது m + 2 நமக்கு கிடச்சிருக்காது இந்த ரெண்டு ஃபேக்டர். இப்போ இதை எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக தானே நம்ம இந்த ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2m + 15 × m + 2 = 0. இப்போ ஒரு ஃபேக்டருக்கும் 0 என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். 2m + 15 = 0, m + 2 = 0. அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு தேவை m வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே mல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், m வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நீங்கள் x கொடுத்துருந்தாங்கன்னா x வேல்யூ கண்டுபிடிக்கணும், m கொடுத்துருந்தாங்கன்னா m வேல்யூ. 2m = +15 அந்த சைட் போச்சுன்னா -15. m is equal to -15 by, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இங்கே வந்தால் என்ன ஆகும், டிவிஷன். ஒரு m கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், m is equal to +2 இந்த சைடு வரும்போது -2. ஸோ mோட வேல்யூ -15/2 -2. ஏன்னா சால்வ்னா என்ன பண்ணணும், என்ன வேரியபிள் கொடுத்துருக்குறாங்களோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்.